நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மணப்பெண் சமையல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, லிப்ஸ் எதனால கருப்பாகுதுன்றதை நம்ம பார்க்க போறோம். அதை எப்படி சரி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நீங்க பீட்ரூட்டை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்தாதான் உங்களுக்கு இதோட ஒரிஜினல் சாறு உங்களுக்கு கிடைக்கும். அதனால நல்லா துருவிட்டு அதை நல்லா புழிஞ்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதோட ஒரிஜினாலிட்டியான ஒரு சாறு உங்களுக்கு கிடைக்கும். அந்த சாரை யூஸ் பண்ணி தான் நம்ம வேஸ்லின் தயாரிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பீட்ரூட் வேஸ்லின் தயாரிக்க நமக்கு என்ன தேவைப்படும்னாக்கா, நெய் 1/2 ஸ்பூன் தேவைப்படும். நெய் நம்மளோட உதட்டில் இருக்க வெடிப்பை சரி செய்யும். அதுக்காக நெய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு 2 பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் நம்ம உதட்டை ஷைன் ஆக்கும், ப்ளஸ் சாஃப்ட் ஆக்கும், ப்ளஸ் கருமை இருந்தால் நீக்கும். இதை ரெண்டும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஷைனாக பீட் பண்ணிங்கன்னா, எந்த அளவுக்கு ஷைனாக பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உதடு நல்லா ஷைன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு உதட்டில் எதுக்காக கருப்பு வருதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பீட்ரூட் சாறு உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணுங்க. உங்களுக்கு வேஸ்லின் கண்டிப்பாக ப்ரிப்பேர் ஆகும். இப்போ எதுக்காக கருப்பாகுதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் மண்ணீரல்ல ஏதாவது பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக உதடு கருப்பாகும். உங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உதட்டிலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்றது. அதே மாதிரி ஓவராக நீங்கள் வெயிலில் சுற்றுனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உதடு கருப்பாகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்மளோட வேஸ்லின் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, உங்களுக்கு ஏதாவது குட்டியாக ஏதாவது டப்பா இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஊற்றி ஃப்ரீசரில் 2 மினிட்ஸ் நீங்கள் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு உங்கள் வேஸ்லின் செட் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எடுத்து நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எப்பப்பெல்லாம் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்கள் லிப்ஸில் போட்டுக்கலாம். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஒரு 3 ஸ்க்ரப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா இதோட ரிசல்ட் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்க்ரப்பிங் என்னன்னாக்கா, லெமன் ப்ளஸ் சுகர் இது 2 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லெமன் உங்கள் உதடுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு நம்மளோட சர்க்கரையை அந்த லெமன் ஜூஸ்க்கு ஈக்குவலாக நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, உடனே இதை சர்க்கரை கரையிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்க்ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்க்ரப்பிங் பண்ணும்போது ஒரு முக்கியமான ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம உதடு ஒரு பிறந்த பாப்பாவோட ஸ்கின் எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு சாஃப்டான ஒரு பகுதி. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப லேஸாக தான் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரே நாளில் நம்ம உதடு நல்லா பிங்க் ஆகிடணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் நல்லா வச்சு ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உங்கள் உதடு டேமேஜ் மட்டும்தான் ஆகும். ஸோ நல்லா சாஃப்டாக நான் பண்ணுற மாதிரியே ஸ்க்ரப் பண்ணிட்டு இருங்க. ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணால் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி நல்லா உதட காய விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, லைட்டாக ஒரு காட்டனை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு ஐஸ் வாட்டர் இல்லைனா வார்ம் வாட்டர் இது 2 வாட்டரில் எதுலையாவது நீங்கள் டிப் பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பிங் முடிஞ்ச பிறகு வெயிட் பண்ண பிறகு டிப் பண்ணிவிட்டு நம்ம தொடச்சி எடுத்துடலாம். கழுவாதீங்க, இந்த மாதிரி தொடச்சி எடுங்க. துடைக்கும் போது நல்லா சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் நம்மளோட லிப்ஸை. அப்போ தான் நல்ல ஒரு ப்ரிவென்ட் இருக்கும் உங்கள் லிப்ஸுக்கு. இந்த ஸ்க்ரப்பிங் நீங்கள் பண்ணிவிட்டு உங்களால் 3 ஸ்க்ரப்பிங் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா ஒரே ஒரு ஸ்க்ரப்பிங் கூட நீங்கள் பண்ணிவிட்டு நம்மளோட வேஸ்லினை நீங்கள் தினமும் அப்ளை பண்ணலாம். இப்போ அடுத்த ஸ்க்ரப்பிங் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஸ்க்ரப்பிங் டைப் 2 ஸ்க்ரப்பிங் எப்படி பண்ணணும்னாக்கா, நம்மளோட காஃபி பவுடர் ப்ளஸ் சுகர் பவுடர் இது 2 தான் நம்ம யூஸ் பண்ணி செகண்ட் டைப் ஸ்க்ரப்பிங் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது காஃபி பவுடருக்கு ஈக்குவலாக சுகர் பவுடரை சேர்த்துட்டு நீங்கள் நல்லா அதை மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட லிப்ஸில் இதை அப்ளை பண்ண போகிறோம். அதே ஸ்க்ரப்பிங் தான் பண்ண போகிறோம். முதல்ல அப்ளை பண்ணி 2 வாட்டி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப ஹேண்டில் பண்ணாதீங்க, அழுத்தி லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, வாட்டர் இருந்தால் வாட்டரில் கையை டிப் பண்ணிவிட்டு அதை எடுத்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் லைட்டாக ஸ்க்ரப் கொடுக்குறேன் வெறும் காஃபி பவுடர் ப்ளஸ் சுகர் வச்சுட்டு. இதுக்கப்புறமேட்டு நான் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். இந்த காஃபியோட ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஸ்க்ரப்பிங் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு 15 மினிட்ஸ் உதட்டிலே விட்டுருங்க. உடனே நீங்கள் வாஷ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்குது. இந்த ஸ்க்ரப்பிங் கண்டிப்பாக உங்களோட லிப்ஸில் இருக்க பிளாக் கலர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். ப்ளஸ் நம்மளோட டெட் செல்ஸை கண்டிப்பாக இந்த ஸ்க்ரப்பிங் மூலிமா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு புதுசாக செல்ஸ் அந்த இடத்துல வளர நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்மளோட லிப்ஸ் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி மேல் உதடு கீழே உதடையும் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு காட்டன் வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஃப்ரீயாக விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, தேர்ட் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். தேர்ட் ஸ்க்ரப்பிங் என்னன்னாக்கா, அதே லெமன் ப்ளஸ் ஹனி வச்சு பண்ண போகிறோம். இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஸ்க்ரப்பிங் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது லெமன் நல்ல ஒரு ப்ளீச்சான ஒரு பொருள், ஹனி அதுவும் ஒரு நல்ல ஒரு ப்ளீச்சுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுத்தையும் சேரும் போது நம்மளோட இறந்த செல்கள் புத்துணர்ச்சி செய்யறதுக்கு இது உடனே நமக்கு எஃபெக்டை கொடுக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு
நம்மளோட ஸ்க்ரப்பிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்மளோட லிப்ஸுக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து ரொம்ப நேரம் இதை வந்து ஸ்க்ரப் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் வந்து இதை தாராளமாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணலாம். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம உதட்டில் நீங்கள் இதை ஊற வச்சா கூட உங்களுக்கு உதடு வந்து நல்ல ப்ரிவென்ஷன் தான் கொடுக்கும். இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே ஸ்க்ரப் பண்ணுங்கள். ரொம்ப லைட்டாக பண்ணுங்கள். நம்மளோட லிப்ஸை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். நம்ம லிப்ஸ் தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டான பகுதி. கேர்ள்ஸுக்கு வந்து லிப்ஸ் தான் வந்து ஒரு அட்ராக்ஷனான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ லிப்ஸை வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து பாதுகாக்கணும், நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேரிங்காக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்க்ரப்பிங் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது, எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது, எல்லாமே வந்து நேச்சுரல் தான். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இதை சொல்லித்தரேன். ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரப்பிங் முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம மசாஜ் ஸ்டார்ட் பண்ணலாம். மசாஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம்னா பீட்ரூட் ஜூஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்மளோட பழைய செல்களை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி புது செல் வர வைக்கணுன்றதுக்காக தான் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். இப்போ வந்து உங்கள் உதட்டை வந்து எப்படி கருப்பு கலரை போக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா ரோஸ் ஆக்குறதுன்றதுக்காக தான் இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுறோம். நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் வச்சு நல்லா வந்து நீங்கள் மசாஜ் கொடுக்கலாம். இது பீட்ரூட் ஜூஸ் இல்லைனா நீங்கள் புதினாவை கூட யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா கொத்தமல்லி யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாக்கா மாதுளப்பழ ஜூஸ் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாஜ் நீங்கள் முடிச்சிட்ட பிறகு ஒரு 20 நிமிஷம் கழிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட லிப்ஸ் வந்து நல்லா ரோஸ் ஆகும். அதுக்காக கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் நீங்கள் வந்து அதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உதடு வந்து ரோஸ் கலரில் தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம முடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா பாதாம் ஆயில் இருந்துச்சுன்னா உங்களோட உதட்டில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா வந்து உங்களோட லிப்ஸ் வந்து கருப்பு வந்து போக வைக்கணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பாதாம் ஆயில் வந்து யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா உங்ககிட்ட இல்லைனா தேங்காய் எண்ணெயை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பாதாம் ஆயில் தான் நல்ல எஃபெக்டிவ். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வேஸ்லின் வந்து இப்போ ஃப்ரீசர்லேருந்து நான் கொண்டு வந்துட்டேன். இதை வந்து நீங்கள் 2 நிமிஷம் வெளியே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான வேஸ்லின் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து தினமும் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு வேஸ்லின் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் ஃப்ரீசர்லேருந்து எப்பயுமே வெளியில் தான் வச்சுருப்பேன். அதாவது ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பேன், ஆனால் ஃப்ரீசரில் வைக்காமல் அப்படி நார்மலாக வச்சுருப்பேன். பாருங்கள், நம்மளோட வேஸ்லின் வந்து எவ்வளோ ஷைனாகவும் நல்ல கலராகவும் இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நீங்கள் வெயிலில் போகிறீங்கன்னா முன்னாடிக்கு கொஞ்சம் லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் உதடு வந்து நல்ல ப்ரிவென்ஷனாக இருக்கும். இல்லை நீங்கள் எப்பப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.